டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒவ்வொரு நாளும் நாம் மக்களவை தொகுதி குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி ஒரு தனி தொகுதியாகும். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பரவியிருக்கும் இத்தொகுதியில் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. இவற்றில் கீழ்வேளூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய 2 தொகுதிகளும் தனி தொகுதிகளாகும். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் அதிகபட்சமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 5 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் இத்தொகுதியிலிருந்து அதிகபட்சமாக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுகவின் AKS விஜயன் தொடர்ந்து 3 முறை இத்தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் 5,22,892 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் சரவணன் 3,11,539 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செங்கோடி 70,307 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் மாலதி 51,448 வாக்குகளையும் பெற்றனர். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.